அந்த சாங்ல எஸ் இப்பதான் உங்களால ரீக்ரியேட் பண்ண முடியுது. ஓகே, சோ உங்களுக்கு குயிக்கா ஒரு உங்களோட மூவில நீங்க ஒரு அவுட்ஃபிட் போட்டிருந்தீங்க, இதுல இருந்து இந்த அவுட்ஃபிட் போட்டுக்கலாம்பா அந்த படத்துக்கு, அந்த சீன்ல இந்த அவுட்ஃபிட் போட்டுனா சூப்பரா இருந்திருக்கும்னா இதை சூஸ் பண்ணி சோ ஓவர் டு யூ. கேமரா பார்த்துக்கிட்டே எப்படி ஒரு ட்ரெஸ் select பண்ணிட்டு ஒரு கேமரா கிட்ட காட்டுவார் கண்டிப்பா. People are waiting to interact with you, so let us do that, and before that I would like to call Ajay Bath. படம் என்னுடைய படம் டீசல் ரிலீஸ் ஆகுது. இது என்னுடைய ஃபர்ஸ்ட் தீபாவளி ரிலீஸ். நிறைய படங்கள் சின்ன வயசுலேருந்து தீபாவளிக்கு நிறைய படங்கள் நான் போய் பார்த்துருக்கேன், ரசிச்சு ஒரு ஃபேனாக. ஸோ இந்த வாட்டி என்னோட படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப ஸ்பெஷலாக நினைக்கிறேன். ஸோ அங்கேருந்து இங்கே என்ன கொண்டு வந்திருக்கீங்க ஆடியன்ஸ், ஸோ எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஸோ இந்த அன்பும் ஆதரவும் எப்போவுமே எனக்கும் எல்லாருக்குமே தொடரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ டீசல் தீபாவளியாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இன்னும் 2 படங்களும் ரிலீஸ் ஆகுது. ஸோ எல்லா படத்தையும் சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ டீசல் தீபாவளியும் டீசலையும் டியூட் பாய்சன் எல்லாத்தையுமே போய் கொண்டாடுவோம். தேங்க்யூ. நான் ஸ்டார்ட் பண்ணிடுவா. எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு தஸ்வா ஸ்டோருடைய ஃபெஸ்டிவ் அண்ட் வெட்டிங் கலெக்ஷன், புது கலெக்ஷனுடைய லான்ச்சுக்காக நான் இங்கே வந்திருக்கேன். எல்லாருக்குமே தெரியும் தஸ்வா கொலாபரேஷன் ஆஃப் ஆதித்யா பிர்லா ஃபேஷன் ரீட்டெயில் லிமிடெட் அண்ட் செலிப்ரேட்டட் டிசைனர் தருண் தாஹிலியானி. ஸோ specific points that I want to mention about Tasva is their elegance and its affordable luxury. ஜென்ரலா பெண்களுக்கு வந்து நிறைய இந்த மாதிரி ஸ்டோர்ஸ் இருக்கு, பட் ஆண்களை பொறுத்த வரைக்கும் Tasva is like a one-stop store when it comes to ethnic wear, when it comes to festive wear, when it comes to bridal collection and everything. ஸோ இந்த புது கலெக்ஷனுடைய லான்ச்சுக்கு வந்ததுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் ஐம் வேரிங் தருண் தாஹிலியானி டிசைன்ட் தஸ்வா அவுட்ஃபிட். இட்ஸ் எம்ப்ராய்டர்ட் kurta set with a stole. So I'm feeling very comfortable and பார்த்தவங்க நிறைய பேர் சொல்றாங்க I look good அப்படின்னு. நல்லா இருக்கா? ஓகே. ஸோ ஆண்களுக்கு men out here I would definitely recommend to come here, and especially இப்போ festive season around the corner, Diwali வரப்போகுது. ஸோ வாங்க ஸ்டோரில் இருக்கிற அவங்களுடைய கலெக்ஷனை பாருங்க. அண்ட் there are wonderful sherwanis, bangalas, kurta sets and kurta bandi sets and lot more. So please come, do check out. கண்டிப்பாக அவங்க எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். Not just outfits, accessories, even footwear also, right? Everything. So it's a one-stop shop for men. Please do come and check out their collection. தீபாவளி பெரிய பெரிய படங்கள் வந்துட்டு இருந்தது. இப்போ வந்து இந்த தீபாவளிக்கு வந்து இளம் நடிகர்கள், வளர்ந்து வரக்கூடிய நடிகர்களோட படம் வருது. நீங்களா இருக்கட்டும் இந்த மாதிரி வருது. இந்த தீபாவளி எப்படி பாக்குறீங்க? ஆனால் பர்சனல் நோட்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நான் வாழ்க்கையில் எனக்கு தெரிஞ்சு தீபாவளினாலே சினிமா ஃபர்ஸ்ட் ஷோ இல்லை செகண்ட் ஷோ காலைல கிராக்கர்ஸ்லாம் வெடிச்சுட்டு நாங்கள் போயிடுவோம். ஸோ அப்படி இருந்து ஒரு ஃபேன் பாயா இருந்து நிறைய படங்களை பார்த்து இன்னைக்கு நம்ம படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னும் போது ரொம்ப ஸ்பெஷல் இந்த தீபாவளி. அண்ட் அதுவும் ரொம்ப நாள் வெயிட் பண்ணி டீசல் என்னுடைய கரியர்லேயே நான் பண்ண ஒரு பெரிய பட்ஜெட் படம், ஒரு ஆக்ஷன் ஃபிலிம். ஃபர்ஸ்ட் டைம் நான் ஒரு ஆக்ஷன் ஃபிலிம் பண்ணுறேன். ஸோ டீசல் தீபாவளிக்கு வந்ததில் ரொம்ப சந்தோஷம். அண்ட் கூட பைசன் டியூட் வருது. ஸோ எல்லா படங்களையும் சப்போர்ட் பண்ணுங்க, எல்லா படங்களையும் தியேட்டரில் போய் பாருங்க. உங்க எல்லாருடைய அன்பு எப்பவுமே இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அண்ட் டீசலை பொறுத்த மட்டும் இது
ஒரு கமர்ஷியல் ஆக்ஷன் ஃபிலிம் மட்டும் இல்லாம இதுல ஒரு நல்ல கண்டென்ட் இருக்கு. எப்படி இதுக்கு முன்னாடி படங்கள்ல லப்பர் பந்துல பார்க்கிங்ல ஒரு நல்ல கண்டென்ட் நீங்க பாத்தீங்களோ அதே மாதிரி இதுல ஒரு காமிக்கப்படாத ஒரு உலகம். உதாரணத்துக்கு சொல்லணும்னா பெட்ரோல், டீசல், க்ரூட் ஆயில், இதுக்கு பின்னாடி இருக்கிற மாஃபியா, இதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு அண்டர் கிரவுண்ட் பிஸ்னஸ், அந்த உலகத்தை பத்தி சொல்லியிருக்கோம். ஸோ கட்டாயம் போய் பாருங்க. இது மக்களுக்கான படமா இருக்கும். நீங்க என்ஜாய் பண்ணுவீங்க அப்படின்னு நான் நம்புறேன். இந்த 3 காம்படிட்டருமே எப்படி பாக்குறீங்க? பைசன் வேற ஜானரா இருக்கும், டியூட் வேற இருக்கும், இப்போ உங்களுக்கு டீசல் நல்லது தானே. 3 வெவ்வேறு படங்கள். ஏன்னா ஆடியன்ஸுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் ஜானர்ஸ் ஆஃப் ஃபிலிம் பார்க்கறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. நீங்க சொன்ன மாதிரி யங்ஸ்டர்ஸோடைய படங்கள் ரிலீஸ் ஆகுது இந்த தீபாவளி. ஸோ ஆடியன்ஸ் அதை வரவேற்பாங்க அப்படின்னு நான் நம்புறேன். எப்பயுமே தீபாவளி அப்படின்னு ஒரு பெரிய நட்சத்திரத்துடைய படம் தான் வெளியே வரும். அதை எல்லாருமே முன்னாடியே சொல்லிடுவாங்க. ஆனா இப்ப வளர்ந்து வரக்கூடிய நடிகர்களுடைய படம் தீபாவளி ரிலீஸ் ஆகுது. அது இல்லாம வளர்ந்து வரக்கூடிய நடிகர்கள் நடிக்கக்கூடிய அந்த படங்கள் மக்கள் பெருமளவுல கொண்டாட ஆரம்பிச்சிருக்காங்க சமீப காலமா. எப்படி பாக்குறீங்க? மக்கள் எந்த அளவுக்கு அதான் நான் சொல்றேன். இது முதல் இது எங்களுக்குமே ஒரு ஃபர்ஸ்ட் டைம் இல்லையா? ஸோ அதை மக்கள் வரவேற்பாங்க. அதை எப்படி ரிசீவ் பண்ண போறாங்க நானுமே ஈகரா தான் இருக்கேன். வெயிட் பண்ணி பாக்குறேன். நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் பாக்குறதுக்கு. நீங்க சொன்ன மாதிரி நம்ம தீபாவளினா பெரிய ஹீரோஸோட படங்கள் வரும். அதை நானும் போய் ரசிகனா போய் நிறைய படங்கள் பார்த்துருக்கேன். ஸோ இந்த தீபாவளி இப்படி அமைஞ்சிருக்கு. பர்சனலா கேட்டீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆடியன்ஸையும் அது எல்லா படங்களும் திருப்திப்படுத்தும் அப்படின்னு நான் நம்புறேன். ஏன்னா தீபாவளின்றது நம்ம எல்லாருக்கும் ஒரு ரொம்ப பெரிய ஃபெஸ்டிவல் இல்ல. ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ற ஒரு பெரிய படம் நம்ம எதிர்பார்க்கறத போறது இல்ல. ஆனா சின்ன படமா இருந்தாலும் கண்டென்ட் ஓரியன்டா இருந்தா இப்ப சமீப காலமா நல்ல வரவேற்பு பெறுது. அதை எப்படி பாக்குறீங்க? நான் சின்ன படம் பெரிய படம் பிரிச்செல்லாம் பேசுவேன். நல்ல படமா இருந்ததுன்னா அது ஆடியன்ஸ் கண்டிப்பா அதை ரிசீவ் பண்ணுவாங்க, கொண்டாடுவாங்க, அதுக்கான அங்கீகாரத்தை கொடுப்பாங்க. கதை ஓகே நல்லா வந்தா போதும். கண்டிப்பா கண்டிப்பா. அதை தாண்டி நிறைய ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கு. ஒவ்வொரு படத்துக்கும் ஒரு அனுபவம் இருக்கும். ஸோ ஸ்டார் படம் அப்படின்னு வரும்போது அதோடைய அனுபவம் வேற மாதிரி இருக்கும். அதுல மக்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் மக்கள் கிட்ட வேற மாதிரி இருக்கும். ஸோ அதுதான். Sorry for the interruption once again. So, any questions regarding the brand? First of all, நானும் ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னா. ஆல்ரெடி வெற்றி சார் ஒரு கிளிம்ஸ் காமிச்சாரு. ரொம்ப நல்லா இருக்கு, நான் பார்த்தேன். அதை ஐ திங்க் ரிலீஸ் பண்ண போறாங்கன்னு நினைக்கிறேன் கூடிய சீக்கிரம். நானும் அது ஃபினிஷ்ட் வெர்ஷன் பாக்குறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் அவங்க 2 பேரும் சேர்றாங்க. ஒரு பெரிய காம்பினேஷன் பெருசா வரும்னு நான் நம்புறேன். இல்ல அது எனக்கு நான் சொல்ல முடியாது. அந்த வேர்ல்டுல இருந்து நான் ஆல்ரெடி வெற்றிமாறன் சார் சொல்லிட்டாரு. வடசென்னை 2ன்றது டைட்டில் இல்ல, பட் அந்த வேர்ல்டுல இருந்து அவர் சொல்லியிருந்தாரு. என்ன டைட்டில்ன்றது எனக்கும் தெரியல. நீங்க வடசென்னை வேர்ல்டு கிளப் ஆசைப்படுறீங்களா? எப்படி இருக்கு வெற்றிமாறனோட? சார் சொன்னாங்கன்னா பண்ணலாம். அதான் அவர் கூப்பிட்டாங்கன்னா நம்ம போய் பண்ணலாம். Yes, it is. We are into men's ethnic wear, which is also for festive and wedding wear. And we are here to give us affordable luxury, affordable premium ethnic wear for all men out there. Sorry? They are not Diwali offers, but we have a great collection to look for, and we welcome all men out there to come and have a look. Thank you.